அளவில்லாத அன்பு, அவருடைய இரக்கம் நம்ம இம்மட்டுமாய் தாங்கி வருகிறது. நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், உபத்திரவங்கள், வியாதிகள் இவை எல்லாம் வந்தாலும் கர்த்தர் நம்மை அவரை பாட வைத்திருக்கிறார், அவரை துதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட ஒரு கூட்டமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து டிவி முன்பாக உட்கார்ந்து கொண்டு அல்லது ஃபோன் முன்பாக அல்லது கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இவ்வளோ நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களிக்கூற ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார், அவருடைய பலத்தால் நம்மை நிரப்பினார். உண்மையிலே நம்முடைய குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, தேவனுக்காக வாழ்வதற்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14:30 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே இரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பேதுருவின் ஜெபத்தை பார்க்கிறோம். பேதுரு ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னை இரட்சியும். ஆமேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும் பொழுது, அவர் படவுல போய்கொண்டிருந்த வேளையில பயங்கரமான காற்றடித்தது, பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஆண்டவர் இறங்கி வந்து கடல் மேல் நடந்து வந்த பொழுது பேதுரு நானும் நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்ல பொழுது நட என்று சொன்னார். அழகாக இறங்கி பேதுரு கடல்ல நடக்கிறார். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, அந்த பாதை நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துல காற்று பலமாய் அடித்தது. ஆமேன். அந்த பலமாய் அடித்ததை கண்ட உடனே அவன் பயந்து அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே இரட்சியும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி தான் இந்த காரியத்துல நாங்க இறங்கணும், இந்த குடும்ப காரியத்துல இறங்கணும், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நடத்தினோம். ஆனா போக 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 காற்று பலமாய் அடிக்கிறதே, பயங்கரமாய் அமிழ்ந்து போய் விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமே என்று ஒருவேளை நீங்க இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து பேதுரு ஜெபித்தது போல ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே எங்களை இரட்சியும். ஆமேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே என்னை இரட்சியும், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று ஒரு வார்த்தையில ஜெபித்த உடனே வேதம் சொல்லுகிறது 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் படவுல ஏறினார். ஆண்டவர் பேதுருவை தைரியப்படுத்தினார். படவுல ஒரு அமைதல் உண்டாயிற்று, காற்று அமர்ந்தது. ஆமேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலமாய் அடிக்கிற எல்லா காற்றையும் கர்த்தர் அமைதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அமிழ்ந்து விடுவோமோ, அழிந்து போய் விடுவோமோ, என் குடும்பமாக நாங்கள் விழுந்து விடுவோமோ, அவ்வளவுதான் வாழ்க்கையா என்று நீங்க ஒருவேளை நினைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து என்னை இரட்சியும் அப்பான்னு கூப்பிட போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அப்பா எங்களை இரட்சியும் என்று அவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில கஷ்டத்தோடு வேதனையோடு என்னை இரட்சியும் அப்பா என்று கூப்பிடுகிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எப்படிப்பட்ட போராட்டமாய் இருந்தாலும் அந்த போராட்டத்துல ஒரு வெற்றியை கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள் மறைந்து போகட்டும். அவர்களை இரட்சியும் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அப்பா. அவர்கள் உமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த பிரச்சனையில கர்த்தாவே அவர்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, மனுஷன் முன்பாக ஆண்டவரை தலை குனிந்து போகாதபடிக்கு அப்பா அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணிருங்கப்பா. அவர்களை இரட்சியும் ஆண்டவரே, இரட்சியும் ஆண்டவரே, இரட்சியும் ஆண்டவரே. குடும்ப
குடும்பத்தை ரட்சியும் அப்பா, பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளால எவ்வளவு போராட்டங்கள் தகப்பனே. பிள்ளைகளை ரட்சிப்பீராக. குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும் ஐயா. எல்லா அலக்கழிப்புகள் மாறட்டும். பொல்லாத காற்று ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள், சுழட்டி அடிக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, ஒரு அமைதல் உண்டாக்குங்க, ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க. உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாயிருக்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடினால நம்ம சோர்ந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் இதே அதிகாரத்தின் 36வது வசனம். 36வது வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். இங்க ஒரு வேண்டுதலை பார்க்கிறோம், ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல நிறைய மனிதர்கள், பிணியாளிகள் வர்றாங்க. அந்த பிணியாளிகள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட கண்டிப்பா சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் தொடணும், எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டதன் விளைவு பாருங்க, அவரை யாரெல்லாம் தொட்டார்களோ அத்தனை பேரும் சுஸ்தமானார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அப்பா நீங்க ஆண்டவரே ஒரு எங்கள் மேல இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேட்க போறோம். குடும்பத்துல நிறைய பலவீனம் இருக்கலாம். இன்னைக்கு பலன் தாருமே நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? அப்பொழுதே ஒரு புதிய பலன் நமக்குள்ளே இறங்கி விட்டது. ஆனாலும் சில வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வியாதியோடு கூட இருக்கலாம். ஒருவேளை வயோதிபர்கள், அவங்களுக்கு பலவீனத்தினால மூட்டு வலி, கண் பார்வை குறைவு, அப்புறம் நிறைய காரியங்கள் பலவீனங்கள் இருக்கலாம். இன்னும் ஓடி ஓடி உழைத்து 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 சோர்ந்து போன நிறைய பேர் இங்கே இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உங்களை நாங்கள் தொடணும், நீங்கள் எங்களை தொடணும். ஆமேன். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி உங்களை நாங்கள் தொடுறோம். நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அடையாளமாக எங்களுடைய கைகளை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நீங்க எங்களை தொட்டு எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாமா? தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எனக்கு சுகம் தாருமப்பான்னு கேட்குறாங்களோ, பலன் தாருமப்பான்னு கேட்குறாங்களோ, ஒவ்வொருவரையும் கத்த தொடுவீராக. உம்முடைய வஸ்திர தொங்கலால் ஆண்டவரை அன்றைக்கு தேவாலயம் நிறைந்திருந்ததப்பா. இன்றைக்கு அதே வஸ்திர தொங்கல் எங்கள் மேல் விழட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் விழட்டும் அப்பா. ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. தூரத்திலும் சமீபத்திலுமாய் இருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அத்தனை பேரையும் சொஸ்தமாக்குவீராக, சுகமாக்குவீராக. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒருவேளை யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கன்னா அவங்கள தொட்டு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே தளர்ந்த நடைகளை திடப்படுத்துங்க அப்பா. தள்ளாடும் முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திருங்க, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்துருங்க. நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல் விழட்டும் ஐயா, விழட்டும் அப்பா. என்னை தொடுங்கன்னு யாரெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அவங்களெல்லாம் கத்தர் தொட்டு சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே,
தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமை பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமை பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஆமென். இங்க ஒரு சகோதரி கூப்பிடுகிறாள். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியெல்லாம் பார்த்தா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஆமென். கூப்பிட போறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், அநேக குடும்பங்கள்ல மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், இதனால வாலிபர்களுக்குள்ளே போராட்டம், நிறைய குடி, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கூட ஏதாவது போராட்டங்கள் இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட பிசாசினால, கொடிய பிசாசினால பலவிதமான சிறையிருப்புகளுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ இருப்பீர்களே ஆனால், இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே விடுவீங்க ஆண்டவரேன்னு கேட்க போகிறோம். விடுவீங்கன்னு ஜெபித்ததின் விளைவு 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். இப்ப நம்ம கூப்பிடுகிற இந்த நேரத்துல நம்முடைய குடும்பங்களில விடுதலை உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகாஷ் இப்ப ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எல்லா பிசாசின் கிரியைகள், கட்டுகள், சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை தாரும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனை நோக்கி பார்த்து, ஆமென். பிசாசை முறியடித்த நாமம் இயேசுவின் நாமம். சிலுவையில் சுமந்ததன் மூலமாக தேவன் எல்லா பிசாசின் கிரியைகளும் முறியடித்தார். இந்த இரவு வேளையில் எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அந்த ஸ்திரீயை போல தேவனை நோக்கி பார்த்து நாம ஜெபிப்போம். ஆமென். எங்கள் வீடுகளில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், எங்கள் வீடுகளில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள், ஆமென், நீண்ட நாளாக நாங்கள் எழும்ப முடியாமல், நாங்கள் முன்னேற முடியாமல் எங்கள் பிள்ளைகளை முடக்கி வைத்திருக்கிற எல்லாரும் ஜெபிங்க. பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக நாங்கள் அகற்றி போடுகிறோம், முற்றிலுமாக நாங்கள் தள்ளி விடுகிறோம். அப்பா, ஆமென். நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். நீர் எங்களுடைய நோய்களையும் பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும், ஆமென், எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். அப்பா, இனி சாத்தானுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை. இனி சாத்தானுக்கு எங்கள் வீடுகளில் இடங்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளை நாங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லா இருளின் போராட்டம், ஆமென், எங்களுடைய பொருளாதாரத்தை தடை செய்கின்ற ஆவிகள், ஆமென், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை கொண்டு வருகின்ற, தடைகளை கொண்டு வருகின்ற, ஆமென், பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. சாத்தானை முறியடித்த நாமம், சாத்தானின் மீது அதிகாரம் தந்த நாமம், சாத்தானை முற்றிலுமாக தலை நசுக்கி போட்ட நாமம், அந்த இயேசுவின், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்களுடைய எல்லா போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஆமென். எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னீங்களே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் போராட்டங்களை மாற்றுவீர். ஆமென். நாங்கள் விசுவாசத்தில் அறிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாய் நீர் எங்களுக்கு பதில் தருவீர். எங்கள் வீடுகளில் போராட்டங்களை மாற்றி போடுவீர். எல்லாரும் விசுவாசத்திலே அறிக்கை எடுங்க. எங்கள் வீடுகளில் சாத்தானின் கிரியைகளுக்கு இனி இடமில்லை. எங்கள் குடும்பத்திற்குள்ள பிரிவினைகளுக்கு இடமில்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள பாவத்திற்கு இடமில்லை. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வெற்றி சிறக்கிறோம். நாங்கள் வெற்றியை எடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்நேரத்திலேயே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிரோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்க சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க 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 நம்ம குடும்பத்தில் அற்புத மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 38ஆம் வசனம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 33ஆம் வசனம். 33. அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஆண்டவரை பார்த்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த வனாந்திரத்துல இத்தனை ஜனங்களுக்கு எப்படி அகப்படும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி 7 அப்பங்களும் சிறு மீன்களும் இருந்தது. அதை வைத்து ஆண்டவர் நிறைய ஜனங்களை போஷித்து மீதியானது 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாதி வனாந்திரம் தான். இந்த வனாந்திரத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழப்போகிறோம்? இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதே, எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், எப்படி அடுத்த மாதத்தை நடத்த போகிறோம் என்று ஒருவேளை வேதனையோடு கூட, ஒருவேளை ஒரு கஷ்டத்தோடு பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஆமென். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி இப்போ ட்ரினிட்டா ஜெபிக்க போகிற அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி, அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த வனாந்திரத்தில் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், கர்த்தர் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனங்கள் படி ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் உம்மிடத்துல வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கிறது என்று சொன்னது போல, இவ்வளவு திரளான மக்கள், இவ்வளவு திரளான தேவைகள், நீங்க கூட சொல்லலாம் இவ்வளவு தேவைகள் பெரிதா இருக்கிறதே, தேவைகள் அதிகமா இருக்கிறதே, கையில் இருக்கிறதோ கொஞ்சம் என்று சொல்லலாம். ஆண்டவரை பார்த்து இந்த ராத்திரி வேளையில கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் கைகள் இருக்கிறத நீர் பெருக பண்ண நீர் போதுமானவரா இருக்கிறீர், நீர் போதுமானவரா இருக்கிறீர், நீர்
நீர் எங்களுக்கு வானங்களை திறந்து போஷிக்க போதுமானவராய் இருக்கிறீர். எங்கள் பேங்க் பேலன்ஸ் நிரப்ப நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களுக்கு வாசல்களை திறக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஒருவேளை நான் யாரிடத்துல போவதுன்னு தெரியலையே, யாரிடத்துல கடன் கேட்பது தெரியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவரிடத்துல உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. உங்கள் தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மளை திருப்தியாய் நடக்க பண்ணுகிற தேவன். ஹalleluya. நிறைவாய் நடக்க பண்ணுகிறவரே. ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் தேவைகள் அனைத்தையும் நீர் பார்த்துக் கொள்வீராக. பிள்ளைகளின் தேவைகளை பார்த்துக் கொள்வீராக. ஸ்கூல் ஃபீஸ் தேவைகளை பார்த்துக் கொள்வீராக. தொழிலில் இருக்கிற நஷ்டங்களை நீர் மாற்றி போடுவீராக. கடந்த வருஷங்கள் எல்லா வருஷங்களும் தோல்விகள், எல்லா வருஷமும் நஷ்டம் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்களே, எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் ஒரு தோல்வின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள்ல நீர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. புதிய வாசல்களை திறந்து தாங்கப்பா. திருப்தியாய் நடக்க செய்யுங்க. திருப்தியாய் நடத்துங்கப்பா. வறட்சியான காலங்கள் வந்தாலும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போக செய்வதில்லை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை திருப்தியாய் நடக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாயை திருப்தியாக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியால், இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க போகிறபடியால், தேவைகளை சந்தித்து மீதி எடுக்க செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார். வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம இவ்வளவு நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு காரியமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.